இதுவரைக்கும் நான் போட்ட கிளாஸஸ்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டான அண்ட் எல்லாருக்கும் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தேவையான கிளாஸ் அப்படின்னா இது ரொம்பவே முக்கியமான கிளாஸ். ஏன்னா இந்த கிளாஸில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்போ வந்து நான் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸஸ்க்கான ஒரு ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. அட்மிஷன் ப்ராசஸ்ஸு கம்மிங் மண்டே வந்து அதுக்கான கிளாஸஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டெய்லரிங் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அது ஒரு கடல் மாதிரி நம்ம லைஃப்பில் அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இருக்க ட்ரெண்ட் என்ன? எல்லாருமே விரும்புறது நான் ஆக்ட்ரஸ் மாதிரி தான் போடணும். ஆக்ட்ரஸ் மாதிரி குட்டியாக ஷோல்டர் ஸ்ட்ராப் வச்சு நல்லா டீப் நெக்கு அப்படி வைக்கணும்னு விரும்புகிறாங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஃப்ரண்ட் போட் நெக் வைக்கணும், பேக் வந்து டீப் நெக் வைக்கணும். அப்படியெல்லாம் வைக்க முடியுமா? கண்டிப்பாக வைக்க முடியும். ஸோ அந்த கிளாஸஸுமே இதில் இருக்கும். அண்ட் 1 இன்ச்சு 1.5 இன்ச்லாம் ஷோல்டர் ஸ்ட்ராப் வைக்கிறாங்க இல்லையா? அது எப்படி வைக்கிறாங்க? அந்த கிளாஸஸ் இருக்கும். அண்ட் நெக் இறக்கம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்லேருந்து 12 இன்ச் வரைக்கும் எப்படி நம்ம வைக்கணும்? அதுக்கு என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்? அதோட ஃபிட்டிங் வந்து நான் ஸ்டிச் பண்ணி நான் போட்டே காமிப்பேன். நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமாவும் அதோட ஃபிட்டிங் நான் போட்டே காமிப்பேன் அப்படின்றது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிளாஸு. இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட் நெக் வரும். அப்புறமா பிரின்சஸ் கட் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்டான கிளாஸஸ் இருக்கும். அண்ட் மெயினாக எல்லாருமே கேட்ட இன்னொரு கிளாஸ் என்ன அப்படின்னா 3 டாட் ப்ளவுஸ். ஸோ அதுக்குமே நம்ம எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்ட் ஃபிட்டிங்கில் எப்படி நம்ம கொண்டு வர்றது, 3 டாட் ப்ளவுஸ்லேயே எப்படி மீடியம் நெக் வைக்கிறது, டீப் நெக் எப்படி வைக்கிறது, குட்டி ஷோல்டர் ஸ்ட்ராப் எப்படி வைக்கிறது, மீடியம் ஷோல்டர் ஸ்ட்ராப் எப்படி வைக்கிறது, இது எல்லா டீட்டெயிலுமே இந்த கிளாஸஸில் உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் ஸ்லீவ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 4 வகையான ஸ்லீவ் பேட்டர்ன் இருக்கும். ஹாஃப் ஸ்லீவ், அப்புறமா எல்போ ஸ்லீவ் இருக்கும், 90s பப் ஸ்லீவ் இருக்கும், அப்புறமா நார்மலாக ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி 4 டைப் வந்து இருக்க போது இது எல்லாமே பொட்டிக் ஸ்டைலில் உள்ள கட்டிங் ஸ்டிச்சிங் தாங்க வரும். ஸோ பர்ஃபெக்டாக ஒரு பாயிண்ட் அளவு கூட மாறாமல் எப்படி நம்ம பாடியிலேருந்து மெஷர் பண்ணணும் அப்படின்றதுக்கான கிளாஸஸ் இந்த கிளாஸஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிறைய பேருக்கு வந்து டீப்பாக நெக் இறக்க வைக்கும்பொழுது ஷோல்டர் ஃபால் ஆகுன்ற விஷயமே பெரிய விஷயமா இருக்கும். பட் அப்படியெல்லாம் இருக்காது. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங் கிடைக்கும். முக்கியமாக பாடி மெஷர்மெண்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நான் எவ்வளவோ ப்ளவுஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எவ்வளவோ கிளாஸஸ் போயிட்டேன், எதுவுமே எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளாஸஸ் வந்து ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும், லைவ் கிளாஸும் இருக்கும். லைவ் கிளாஸ் வந்து எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய அந்த டைமிங்கில் தான் வைப்பேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லைவும் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரீ ரெக்கார்டும் இருக்காது, ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் வரும். கிளாஸோட ஃபுல் டீட்டெயில் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயிலில் இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளாஸஸ் எப்படி எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி எனக்கு ஒர்க் பண்ணி அனுப்பணும், எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக நடந்துச்சு இல்லையா பிரின்சஸ் கட் பேட்சில், அதில் ஒர்க் பண்ண ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு தான் இது. பாருங்கள் எவ்வளோ ஃபிட்டிங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இவங்க பாடி மெஷர்மெண்ட்டு தான் எடுத்து ஸ்டிச் பண்ணாங்க. இந்த மாதிரியே ஃபிட்டிங்காக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருந்த ப்ளவுஸ் தான் இந்த பிங்க் ப்ளவுஸு. அண்ட் இதோட ஃபிட்டிங்குமே பாருங்கள். இந்த ப்ளவுஸு தான் நான் கிளாஸ்லேயுமே உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த பேக் ஆம்ஹோல் சைடு நெக் சைட்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபிட்டிங் வந்து அப்படியே படிஞ்சிருக்கு அப்படின்னு. அண்ட் இதுதான் ஃப்ரண்ட் ஃபிட்டிங். ஃப்ரண்ட் சைடும் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து போட் நெக் மாதிரி தான் கொடுத்துருந்தேன். அண்ட் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக தான் இது வந்துருந்துச்சு. கிளாஸ் வந்து கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சண்டேவோடவே நமக்கு வந்து அட்மிஷன் வந்து முடிஞ்சு போயிடும். இன்னையோடு சேர்த்து ஒரு 3 டேஸ் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் அட்மிஷன் போட்டுக்கோங்க. மிடில் நம்மளால் அட்மிஷன் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கிளாஸ் வந்து 15 நாள் நடக்கும். முடிஞ்சதுக்கப்புறமா தான் செகண்ட் பேட்ச் வந்து எடுப்பேன். ஓகேவா? கிளாஸ்க்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன வேணுன்றதை நீங்கள் கிளாஸில் அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ண உடனே நான் குரூப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடியும் ஆகிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்குமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட் போய் பாருங்கள். என்னோடய 1000கணக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸான ஒர்க் அண்ட் ஃபீட்பேக் வந்து நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் உங்களுக்கு டெஸ்டடாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் இன்னொரு 2 டேஸில் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி பாருங்கள். தேங்க்யூ.